முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும், என் உடன்பிறவாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசப் போகும் தலைப்பு இணையவழி கற்றல் மற்றும் வகுப்பறை கற்றல். நான் இன்று பேசப் போவது ஒரு தீவிரமான விஷயம் தான். ஆனால் அதை கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வராம இருந்தா வைஃபை போயிருக்கும் போலதான். அந்த காலத்துல பள்ளி என்றால் மாஸ்டர், பைல், பென்சில், டிஃபன் இதெல்லாம் தான். ஆனா இப்போ ஆன்லைன் கல்வி என்றால் லேப்டாப், மைக், கேமரா, அதுவும் ஆன் பண்றது ஆசிரியரா நடக்கும். அம்மா சொல்லுவாங்க பிள்ளை கிளாஸ் போனல் என்று. ஆனா அந்த பிள்ளை படுக்கையில் பைஜாமாவோட அரை தூக்கத்தில் ஜாயின் மீட்டிங் பண்ணிருப்பார். அப்ப மாஸ்டர் கேட்பார், ராம் புரிஞ்சுதா? அவன் மாஸ்டர், ஆனா விசித்ரா தூங்குகிறான். சரி, சிரிப்பு வச்சு வச்சு நம் விஷயத்துக்கு போவோம். ஆன்லைன் கற்றலுக்கு நல்ல பக்கமும் இருக்கு. ஆன்லைன் கற்றல் என்பது வீட்டிலிருந்தே கற்றல். அதாவது படுக்கையிலிருந்து பள்ளிக்கூடை, பை இல்லை, யூனிஃபார்ம் இல்லை, குடிக்க வேண்டிய கட்டாயம் கூட இல்லை. ஆசிரியர் பாடம் சொல்லும்போது மாணவர்கள் கேமரா ஆன் பண்ணி மகிழ்ச்சி சாப்பிடலாம், பாட்டியுடன் பேசலாம், அல்லது பூனைக்கு பால் ஊற்றாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இணையம் தடைப்பட்டால் மேம் நெட்வொர்க் ப்ராப்ளம் என்ற மந்திர வாக்கியம் உடனே காப்பாற்றும். நம்ம திருவள்ளுவர் சொன்னார், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதாவது கற்றது கைமண்ணளவுதான், என்றும் கற்றுக்கொள்ள வேண்டியது உலகளவு. அதை நிஜமாக காட்டுவது இந்த ஆன்லைன் கல்விதான். கூகுள் மீட், ஜூம் இவையெல்லாம் நம்மை உலகத்தோடு இணைக்கிறது. ஆனா ஆன்லைன் கற்றல் சொன்னா சூப்பராக நடந்ததா? இல்லையே. மாஸ்டர் சொல்வார், இப்போ முக்கியமான பாயிண்ட் தான், அப்பவே நெட்வொர்க் போயிடும். அடுத்த நமக்கு தெரியுமா? மீண்டும் விளையாட்டுடன் சொல்வார், சரி அடுத்த சாப்டர் முடிஞ்சது. மாணவர் மனநிலை வைஃபை லெவல் போல அன்ஸ்டேபிள். மேலும் சிலர் கேமரா ஆஃப் பண்ணி வேலை பார்த்திருப்பார்கள். ஒரு பக்கம் வீட்டில் டிவி ஓடும், இன்னொரு பக்கம் குக்கர் சத்தம், இன்னொரு பக்கம் அப்பா பேக்ரவுண்ட்ல ரீசார்ஜ் பண்ணிட்டேன் என்று கேட்பார். அதனால் ஆன்லைன் கற்றல் கல்வியோடு சேர்ந்து கிச்சன் சத்தமும் தான். இப்ப பாருங்க, வகுப்பறை கற்றல் என்றால் என்ன சுவை. மாஸ்டர் வந்து எல்லாரும் எழுந்திருக்கணும். மாணவர்கள், ஏன் மாஸ்டர் வைஃபை போயிடுச்சா? வகுப்பறை தான் உண்மையான உறவு. நண்பர்களோடு சிரிப்பு, ஆசிரியர் கற்றல், பின்பக்க சின்ன சின்ன காரியத்தால் போர் இவையெல்லாம் பார்வை அனுப்பும். அதனால் வள்ளுவர் சொன்னார், கேட்காத செய்திகள் கேளு சிறிது கேளும் பாடு கருதி அறிவு. அதாவது நேரடியாக கற்றுக்கொண்டால்தான் அறிவு பெருகும். மாஸ்டர் நேரில் சொல்லும் போது அந்த உணர்வு வேற மாதிரி இருக்கும். வகுப்பறை கற்றல் நம்மை ஒழுக்கம், ஒத்துழைப்பு, நன்மத்துவம் இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கும். ஆன்லைன்ல மியூட் பண்ண முடியுமா? முடியாது. ஆன்லைன்ல மியூட் பண்ண முடியுது. அதுவே மாணவர்களின் மகிழ்ச்சி. இப்போ கேள்வி யார் ஜெயிக்கிறாங்க? ஆன்லைனா அது வகுப்பறையா? நான் சொல்வது சிம்பிள், இருவருமே ஜெயிக்கணும். ஏனெனில் இரண்டிலுமே தனித்தன்மை இருக்கு. வள்ளுவர் சொன்னது போல் உலகத்தோடு ஒட்டு ஒழுக்கல் பல கற்றும் கற்க. அதாவது உலகத்தோடு ஒட்டுக்கை கற்றால்தான் புத்திசாலித்தான். இப்போ உலகம் டிஜிட்டலாக மாறதே, அதனுடன் ஒத்து போவதும் கற்றல் தான். அதே சமயம் வகுப்பறை கற்றல் நம்மை மனதினோடு இணைக்கிறது. அதனால் நாமும் வகுப்பறையும் கலந்தல் கற்றல். இதுதான் 21ஆம் நூற்றாண்டு மாணவர்களின் வெற்றி ரகசியம். முடிவு என்றால் இணையம் நமக்கு உலக அறிவை கொடுக்குது, வகுப்பறை நமக்கு மனித மதிப்பை கற்பிக்குது. வள்ளுவர் சொன்னது போல் கற்க கற்றற கற்பவை கற்றபின் நிற்காதது தகர். அதாவது தெளிவாக கற்றுக்கொண்டு நல்ல வழியில் நடக்கணும். அது ஆன்லைன்ல கற்றாலும் சரி அல்லது வகுப்பறையில கற்றாலும் சரி, அறிவோடு மனதையும் சேர்த்தால்தான் உண்மையான கல்வி. எனவே நண்பர்களே, வைஃபை இருந்தாலும் மனசு மனிதனோடு இருக்கணும். வகுப்பறை கல்விகள் முடினாலும் அறிவின் கல்விகள் தெரிந்திருக்கணும். இதுதான் கல்வியின் உண்மையான அர்த்தம். நன்றி, வணக்கம்.